கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். எனக்கு அருமையானவர்கள், இந்த இடத்திலே நெகேமியா சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், இரவும் பகலும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள். ஜெபத்திற்கு வெற்றிங்க. நாம் எதற்காக ஜெபிக்கிறோம், யாரிடத்தில் ஜெபிக்கிறோம், அதுதான் முக்கியம். நம்முடைய ஜெபம் விண்ணப்பம் இயேசுவின் இடத்துல சென்று எட்டும் பொழுது அவர் வெளியரங்கமான பதிலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த தொபியா என்று சொல்லுகிற அம்மோனியனாகிய ஒரு மனிதன் சொல்லுகிறான், அவர்கள் என்ன அலங்கம் கட்டினால் என்ன, ஒரு நரி ஏறி போனா போதும் அந்த கல் மதில் இடிந்து போகும் என்று சொல்லுகிறான். அலங்கத்தை கட்டி கொண்டிருக்கிற யூத ஜனங்கள். ஆனால் இந்த மனிதன் சொல்லுகிறான், இந்த அலங்கத்திற்கு மேல ஒரு நரி ஏறி போனா அது இடிஞ்சு விழுந்துரும்னு சொல்றான். எவ்வளவு ஒரு அற்பமான ஒரு வார்த்தை. யோசித்து பாருங்க. நமக்கு விரோதமாய் வார்த்தைகளை சொல்லுகிறவர்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவாங்கல்ல, ஆனால் அது நம்மளுடைய மனதை இவ்வளவு புண்படுத்துகிறது. நம்மிடத்தில் நன்மை பெற்றவர்கள் நம்மிடத்திலேயே கூட இருந்து நம்மோடு கூட நின்னவங்க பேசும் பொழுது நம்முடைய இருதயம் ரொம்ப நொந்து போகும். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது உன்னுடைய அனுபவமும் இதுவாக இருக்கலாம். அநேக காரியங்களை நீ முயற்சி செய்து எழும்பி கட்டி கொண்டு இருக்கும் பொழுது உனக்கு விரோதமாக சொல்லுவாங்க, பிரயோஜனம் இல்லை, அவன் செய்கிறது ஒன்றும் வாய்க்காது, அழிஞ்சு போவான்னு சொல்கிறாங்களா? சோர்ந்து போகாத தெய்வ பிள்ளையே, நீ கட்டுவது தேவனுடைய பலத்தோடு கூட கட்டுகிறார். வேதம் சொல்லுகிறது, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். இரவும் பகலும் நீ ஜாமம் காக்கிற வண்ணமாய் தேவ சமூகத்தில் போராடு. உனக்காக காரியங்களை கட்டுகிறவர்கள், உதவி செய்கிறவர்கள் எழும்புவார்கள். நீ தேவ சமூகத்தில் போராட ஆரம்பி. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த யுத்தம் கர்த்தருடையது. நீங்க வேண்டாம் பாருங்க, உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உனக்கு வெற்றியை கொடுப்பார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணாதுங்க, அவங்கள்ட்ட போய் எதிர்த்து பேசாதுங்க. அவங்க சொல்றதே உண்மையா இருக்கட்டும். மற்றவங்க வந்து சொல்ற அநேகர் சொல்லுவாங்க, அவங்க இப்படி பேசுறாங்க, அப்படி பேசுறாங்க, பல காரியங்களை சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டு சோர்ந்து போகாதுங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த வேதம் சொல்லுகிறது, ஒரு நரி ஏறி போனால் கல் உடைஞ்சு போகணும்னு சொல்கிறான். அப்போ அந்த வார்த்தை எவ்வளோ கடினமாக இருந்திருக்கும் அன்றைக்கு. ஆனால் கர்த்தர் அனுமதித்தாரா? அலங்கம் கட்டி எழுப்பப்பட்டதில்லை. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு அதே பலத்தை கொடுப்பார், அதே வல்லமையை கொடுப்பார். நீயும் கட்டி எழும்புவாய். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கிருபையின் வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போனதாக சரித்திரம் இல்லை. இந்த நாளிலும் உம்மை பார்த்து ஜெபிக்கிற உங்க பிள்ளைங்க ஒவ்வொருவர் மேலும் உங்க கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. நன்மையின் ஈவுகளினால் திருப்தி ஆக்கும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. கிருபையினால மூடி மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்மையின் ஈவுகளை காணட்டும். விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு பதில் கொடுத்து வெளியரங்கமான ஆசீர்வாதத்தை கொடும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.